இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் துப்பாக்கி இந்த திரைப்படத்தில் நான் ஒரு காதல் பாடல் எழுதியிருக்கிறேன். முருகதாஸ் சார், ஹாரிஸ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ரஜினி திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் பாட்டு கொடுத்தாங்க, சுட்டு மிழிச்சுடுறு. அது என்னுடைய திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருந்துச்சு அந்த பாடல். அதுக்கு பிறகு தான் எனக்கு நிறைய மெலடி பாடல்கள் தேடி வர ஆரம்பித்தாங்க. அதே போலவே 7ஆம் அறிவு திரைப்படத்தில் முன்னந்தி சாரல் இல்லைலமா என்று 2 பாடல்கள் கொடுத்தாரு. அதே கூட்டணி இந்த படத்துலேயும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெலடி பாடல் கொடுத்துருக்காங்க. வெண்ணிலவே தரையில் உதித்தாய், ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய், நீ எனது கனவில் வரவே எழாமல் இருக்கிறேன், உன் நிழலும் தரையில் விழவே விடாமல் பிடிக்கிறேன். இந்த பாடல் ஆரம்பிக்கும். பொதுவாக நான் வர்ணனைகள் அவ்வளோவா எழுத மாட்டேன். கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக அல்லது எமோஷ்னலாக தான் என்னுடைய பாடல் வரிகள் இருக்கும். அது என்னன்னு தெரில, முருகதாஸ் சாருக்கு எழுதும்போது மட்டும் அது வர்ணனையாகவே வரும் எல்லா பாட்டுமே. அது சுட்டு மொழி சுடராகட்டும், கருப்பு வெள்ளை பூக்கள் உண்டா உன் கண்ணில் நான் பார்த்தேன்கிற வர்ணனையாகட்டும், முன்னந்தி சாரல் நீ, முன்ஜென்ம தேடல் நீ, நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் என்ற 7ஆம் அறிவு பாடலாகட்டும். அதே போல் இந்த பாடல் முழுக்க வர்ணனை இருக்கும். பெண்ணே நீ ஒரு பூகம்பம் தானா, இல்லை நீ ஒரு பூகம்பம் தானா, விழிகள் மீனா தூண்டில்கள் என்பேன், விழுந்தேன் அடடா ஆனந்தம் கொண்டேன், தீயா நீரா தீராத மயக்கும், தீயும் நீரும் பெண்ணுள்ளே இருக்கும், அனைத்திட எரிந்திடும் பெண் தேகம் அதிசயம். இப்படி பாடல் முழுக்க ஒரு வர்ணனை சரமாக கொடுத்துருக்கோம். கலைப்புலி தான அண்ணன் பிரம்மாண்டத்திலும் ஒரு கவிதையை சேர்த்து நைப்பவர் அவர். அவருடைய தயாரிப்பிலும் நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு 30-40 படங்களுக்கு எழுதியிருக்கேன். ஆக இந்த துப்பாக்கி, இசை துப்பாக்கியில் என்னுடைய ஒரு தோட்டாவையும் அனுமதித்திருக்கு இந்த இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படமும் பாடலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய படம். இளைய தளபதி விஜய் சாருக்கு ஒரு முக்கியமான படமாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கூட்டணி டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், அவருடைய வெற்றி கூட்டணி மறுபடியும் தொடர்ந்து அடுத்த ஒரு படைப்பை தர்றாங்க. பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. தயாரிப்பாளர் தானு சாரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன கூழாங்கல் கிடைச்சாலே அதுக்கு ஒரு நட்சத்திர வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். இந்த வாட்டி ஒரு நட்சத்திரமே அவர் கையில் கிடச்சிருக்கும் போது எவ்வளோ ஒரு பிரகாசத்தை அவர் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இந்த துப்பாக்கியில் எனக்கு 2 திரைப்பட பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பினை முருகதாஸ் சார் கொடுத்துருந்தாங்க. ஹாரிஸ் சாருடைய இசைனாலே அது ஆல் சாங் ஹிட் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு சாசனம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா பாட்டுமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதில் குறிப்பாக 2 பாடல்கள் நான் ஒரு பாட்டு எழுதுனதுக்காக இயக்குனர் முருகதாஸ் அவர்களுக்கும் ஹாரிஸ் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் நட்சத்திர எண்ணிக்கையில் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். காரணம், ஒரு 50 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது சினிமாவில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சில பதிவுகள் தான் நம்மை பற்றி பேசும். எவ்வளோ ஹிட் எழுதுவோம், ஹிட் சாங் வந்துட்டு இருக்கோம். ஆனால் சில பாட்டு மட்டும்தான், சில படைப்புகள் மட்டும்தான் நம்முடைய பெயரை ஒரு காலம் கடந்தும் பேசிக்கொண்டிருக்கும். ரொம்ப அதாவது இந்திய தேசிய உணர்வு இருக்கும் வரைக்கும் இந்த பாட்டு இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு களம். இதை நம்பி எனக்கு கொடுத்த இயக்குனர் முருகதாஸ் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் இசை சகோதரர் ஹாரிஸ் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தயாரிப்பாளருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்ததுக்கு காரணம், முதற் காரணம் இயக்குனர் எஸ்ஏசி சார் அவர்கள், எஸ்ஏ சந்திரன் சார். நான் போன படம் முடித்து ஃபைனலில் இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு போய் மீட் பண்ணேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இங்கே நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் எஸ்ஏசி சார். அவர் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்த்துக்கிறேன். இன்றைக்கி வரேன்னு சொன்னார். வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி காணிக்காக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஹீரோ விஜய் சார், அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற முதல் படம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமானு இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒரு படம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். அது என்னமோ தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஒன்று நான் படம் முடிக்கும்போது அவர் இன்னொரு படத்தில் மிடில் இருப்பார், இல்லைனா இப்படி டைம் செட் ஆகாமல் இருந்துச்சு. இது காட் கிரேஸ் 2 பேருக்கும் ஒரு டைம் கரெக்டாக செட் ஆனதுனால ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படி வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு விஜய் சார் நினைக்கும்போது நான் உண்மையிலே விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். விஜய் சாரை விட அந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோ,
ப்ளஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம நிறைய இளைஞர்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட்டு அதெல்லாம் விட ஒரு ஆச்சரியம் வந்து அவரோட ஒர்க் பண்ணும்போது கிடச்சிது. ஏன்னா வந்து அது அவரோட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுற எல்லா டைரக்டருக்குமே அந்த சர்ப்ரைஸ் இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து பயங்கரமான டைமிங்னா வந்து ஷூட்டிங்க்கு வர டைமிங் மட்டும் கிடையாது, ஒரு டைலாக் டெலிவரி பண்ணுறது, ஒரு கொடுத்த விஷயத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை விரிவு பண்ணி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும் எனக்கு. நான் வந்து அது நிஜமாகவே அவர்கிட்ட எதிர்பார்க்கல. நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, சரி இவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி பண்ணணும், இப்படி தான் நான் மைண்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன்.